100 வயசானாலையும் பல்லு விழக்கூடாது, பல்லு ஆடக்கூடாதா, இந்த பல்புடியை பயன்படுத்துங்க. இது பயன்படுத்தும் போது சிறுகுடல் பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் இருந்து, அதே மாதிரி இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் இருந்து, அல்சர் வந்து சரியாகும். ஆடிக்கிட்டு இருக்கிற பல்லு 4 நாள்ல நிக்கும். நீங்க புடிங்கி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பல்ல புடுங்கணும், அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்கு. காலையில் எழுந்த உடனே 2 முறை பிரஷ் பண்ணோம், 3வது முறை பல்ல போட்டு தேய்ச்சி 5 நிமிஷம் வச்சுக்கினா போதும். அதுல வர்ற அந்த உமிழ்நீரை முழுகிட்டு அப்புறமா குப்பளிச்சுக்கலாம் ஐயா சொல்றாரு. இது இப்படி நல்லா வெள்ளா விரிச்சேக்கணும். இன்னொரு விஷயம், இந்த கட்டை விரல். ஆமா, அப்படி தேய்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உணையமறை வணக்கம். நிறைய பல்பொடி நான் நிறைய வைத்தியர்களை போட்டிருக்கேன். ஆனா வெங்கடேஷ் ஐயா கிட்ட இருக்கிற இந்த பல்பொடி மிக அற்புதமா வேலை செய்யும். லைவா நாங்க விலைக்கே காமிக்க போறோம். பல் சார்ந்த பிரச்சனை, 100 வயசானாலையும் பல்லு விழக்கூடாது, பல் ஆடக்கூடாதா, இந்த பல்பொடியை பயன்படுத்துங்க. இது பயன்படுத்தும் போது தைராய்டுல இருந்து, சிறுகுடல் பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் இருந்து, அதே மாதிரி இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் இருந்து, அல்சர் இருந்து சரியாகும். ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படி முழுங்க முடியுமா? கண்டிப்பா முழுங்கலாம். அது எப்படி எல்லாம் முழுங்கலாம்? இது எப்படி இந்த பல்பொடியில இவ்வளவு மகிமை இருக்கு? சொத்த பல்ல இருந்து வாய் துர்நாற்றமா இருக்கு, பல் ஈறு வீக்கமா இருக்கு, எதுவா இருந்து சரிங்க, பல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பல்பொடியை பத்தி நீ பார்க்க போறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்களுடைய தந்த சூர்ண பல்பொடி இத 2 முறை என்ன பண்ணணும்னா, நான் வீட்டுல 2 முறை வாயில போட்டு பிரஷ் பண்ணிடுவேன். பிரஷ் பண்ணி துப்பி வாயை கழுவிடுவேன். 3வது முறை கொஞ்சமா எடுத்து அங்கங்க பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அப்படியே வச்சுக்குவேன். ஒரு 1/2 மணி நேரம் பல்லு இருக்கேன் ஐயா. 5 நிமிஷம் போதும். நானும் 1/2 மணி நேரம் வச்சிருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குவேன். தோறுப்பா இருக்கும் வேற, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி இருப்பேன். அதுக்கப்புறம் பல்ல குப்பிடிச்சு என் படம் போயிடுவேன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, எனக்கு அல்சர் பிரச்சனை இருந்தது. ஏன்னா அங்கங்க போறது, வெளியில ஹோட்டல்ல சாப்பாடு, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு ரொம்ப நல்லா. அதே மாதிரி இந்த பல்லெல்லாம் அப்படியே புடிச்சு இப்படி டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது விளக்கி முடிச்ச உடனே அந்த பல்லெல்லாம் அப்படியே புடிச்சு டைட்டா, ஆமா, அந்த அளவுக்கு தோற்பு சுவையும் இருக்கு. நண்பர்களே, இந்த பல்பொடி தொடர்ந்து நீங்க விளக்கும் போது நாக்குல இருக்கிற பிரச்சனை, பல்லு இருக்கிற பிரச்சனை, தொண்டையில இருக்கிற பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, சிறுகுடல் பெருங்குடல் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை சரியாகும். ஆனா அதுக்கு மருந்துகள் சேர்த்து எடுத்து இந்த மருந்து, இந்த பல்பொடியை சாதாரண பயன்படுத்த அவ்வளவு நன்மை இருக்கு. ஐயா, இந்த பல்பொடியை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. பொதுவா நம்மள்ட்ட வர எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, நோய்க்கு எந்த நோயா இருந்தாலும் அடிப்படை அப்படின்னா டூத் பேஸ்ட். டெய்லி காலைல எழுந்த உடனே டூத் பேஸ்ட் தான் வாயில வச்சு வளர்க்குறோம். அதுல இருக்கிற அந்த கெமிக்கல்ல கண்டிப்பா எல்லா வியாதிக்கும் வித்திடும். அதனால அதை விட்டுருங்கன்னு சொல்றோம். இயற்கையான முறையில ஏதாவது ஒரு மூலிகை பற்படி, நம்மளுக்கு தான் நான் சொல்ல வரல, ஏதாவது ஒரு மூலிகை பற்படி எடுத்துக்கோங்க, நோய் நொடி இல்லாம வாழலாம். அதே மாதிரி தலைக்கு ஷாம்புங்கிற பேர்ல தலைக்கு போட்டு குளிச்சு 8 செகண்ட்ல ரத்தத்துல நேரடியா கலக்குது. சோ இதெல்லாம் விட்டுட்டு இயற்கையான முறைக்கு மாறுங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, தேங்க்ஸ் சொல்றாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம இதை நிறைய காணொலி போட்டிருக்கோம். இப்ப விளக்கியே பல்லு தொலைக்கியே உங்களுக்கு காமிக்கிறோம். ஆமா, காலையில எழுந்த உடனே 2 முறை பிரஷ் பண்ணோம், 3வது முறை பல்ல போட்டு தேய்ச்சி 5 நிமிஷம் வச்சுக்கினா போதும். அதுல வர்ற அந்த உமிழ்நீரை முழுகிட்டு அப்புறமா குப்பளிச்சுக்கலாம் ஐயா சொல்றாரு. இப்ப இது எப்படி விளக்கலான்றது நான் விளக்க போறேன். ஐயா 2 முறை பல் விளக்குற மாதிரி வச்சுக்கோங்க. நானும் லாஸ்ட்ல கொஞ்சமா எடுத்து பல் வச்சு அதை முழுகிற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பல்பொடி எடுத்தாச்சு. ஐயா, இது பிரஷ், அதாவது பிரஷ் வச்சு தைக்கிறது நல்லதா இல்ல கை வச்சு தைக்கிறது நல்லதையா? பிரஷ் சாஃப்ட் பிரஷ். ஏன்னா கையில தேய்க்கிறது நல்லது. ஏன்னா ஈரல எல்லாம் நல்லா தேய்ச்சி விடலாம். ஆமா, சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். மீடியமும் வேண்டாம், ஹார்டும் வேண்டாம். சாஃப்ட் பிரஷ் 2 முறை போட்டு நல்லா பிரஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 முறை நம்ம விரல்ல வச்சு தேய்க்கணும். ஆனா ஒன்றும் கையே பிரஷ் மாதிரி அன்னைக்கு மாதிரி பயன்படுத்தா இன்னும் நல்லது. ஆனா இப்ப எல்லாரும் பழகிட்டோங்கிறதுனால ஒட்டுக்கா அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. சரி, பிரஷ்ல வளைக்கு பழகிட்டாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் பிரஷ்ல வளர்க்கணும். அதனால அதை விட வேண்டாம். எச்சு தொட்டுக்கினேன், எச்சு தொட்டு இங்க பாருங்க வச்ச வந்துருச்சு. இப்ப ஐயா ஃபர்ஸ்ட் விளக்குறாரு பாருங்க, அப்படிதான் விளக்கணும். ஃபர்ஸ்ட் ஐயா விளக்கட்டும். இது இப்படி நல்லா வெள்ளம் விரிச்சேக்கணும்.
ஆ ஆ ம் இன்னொரு விஷயம், இந்த கட்டை விரல். ஆமா. ஓ ஓ அப்படி தேய்க்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ம் 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 நண்பர்களே நல்லா பாத்துக்கோங்க. இனிமே ஐயா விளக்குற மாதிரி கண்டிப்பா பல் விளக்குங்க. எல்லாம் ஆள்காட்டு விரல் தான் விளக்கி நிற்பீங்க. ஆனா கட்டை விரலும் பல்லு விளக்கணும்னு காமிச்சுக்கிறாரு. அது ஏன் விளக்கணும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா ஏன் கட்டை விரல விளக்குறீங்க டிஃப்ரெண்டா? கட்டை விரல்ல இந்த இடத்துல அழுத்தம், இந்த விரல்ல வச்சீங்கன்னா அழுத்தம் கிடைக்காது. கட்டை விரல் வைக்கும் போது நல்லா அழுத்தம். ஓ புடிச்சு நல்லா அது மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி விடுறீங்க. ம் ம் ஓகே ஓகே ஓகே. ஐயா நல்லா விளக்குறாரு. இது மாதிரி 2 முறை விளக்கிட்டீங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. 2 முறை விளக்கிட்டீங்க. அடுத்தது 3ஆவது முறை என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ஐயா விளக்க பார்த்தா பல்லே வெளியே வந்து விழுந்துரும் போலகுது. புடிங்கி போட்டுருங்க ஐயா வெளியே. அப்படியே துப்புங்க ஐயா, பரவாயில்ல. ஓகே அவ்வளவுதான். இப்போ வாய் கொப்பிடிச்சுக்கலாம் இல்லைங்களா? ம் சரி. இப்போ அவர் 2 முறை பல்லு விளக்கிட்டு வாய் கொப்பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்குவோம். தண்ணி கொடுங்க. ஐயா பல்லு விளக்கிட்டாரு. இப்போ வாய் கொப்பளிச்சு இது மாதிரி 2 முறை பல்லு விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சு கீழே ஊஞ்சிருங்க. அவ்வளவுதான். திரும்பி தேய்க்கிறீங்க. ஐயா தேய்க்கிறீங்க எதுக்காக தேய்க்கிறீங்க? ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணிட்டு 3ஆவது முறை நம்ம விரல்ல தேய்க்க போறோம். ஆமா ஆமா. பிரஷ்ல தேய்ச்சுதான் நினைச்சுக்கீங்க. 3ஆவது விரல்ல தேய்ச்சிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட போறோம். ஓ அதனால நல்லா பிரஷ் பண்ணிட்டு வாயை கிளீன் பண்ணிடணும். 2-3 முறை தண்ணி விட்டு அலம்பிட்டு தான் 3ஆவது ஃபைனல் டச் தான் விரல்ல தேய்ச்சிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருந்து உமிழ்நீரை முழுங்க போறோம். அதை ஐயா செஞ்சு காமிப்பாங்க. ஓகே ஓகே. அதுக்குதான் இப்போ வாய் கொப்பளிக்கிறாரு. ஐயா ஒரு நாளைக்கு இது எத்தனை முறையா தேய்க்கணும்? 2 முறையை தேய்ச்சா நல்லது ஐயா. 2 முறை. காலையில 1 முறை, அதோட நம்ம இரவு உறங்கும் முன்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தூங்க போகும்போது விளக்குனா நல்லது. நண்பர்களே, இப்போ 2 முறை அவர் பல்லு விளக்கிட்டான்னு நினைச்சுக்கோங்க. இப்போ 3ஆவது முறை இதை எடுத்து அப்படியே விட்டுறணும் ஒரு 5 நிமிஷம். இப்போ எல்லாமே விளக்காச்சு. 2 முறை பல்லு விளக்காச்சு. 3ஆவது முறை நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ வர்றத பாருங்க. இந்த உமிழ் நீரை ஒண்ணு இல்லை, சுரந்துட்டே தான் இருக்கும். இந்த உமிழ் நீரை இப்படி முழுங்கணும். நல்லா அந்த தோற்பு, அந்த உப்பு சுவை, அதுக்கப்புறம் லைட்டா அந்த கார்ப்பு எல்லாமே இருக்கு. இது முடங்கும் போது தொண்டை சார்ந்த பிரச்சனை, தொண்டையில இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாகும். தைராய்டு கிளாண்டு சூப்பரா சரியாகும். அப்புறமா இரைப்பை பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள் நீங்க எடுக்கிற மருந்து கூட இது சேர்த்து எடுத்துனாக்கா இதுவும் சூப்பரா சரியாகும். அப்புறமா சிறுகுடல் பெருங்குடல் பிரச்சனை சரியாகும், நல்லா ஜீரணமாகும். இன்னொன்னு நாக்குல இந்த நாக்குல இருக்கிற சுவை மொட்டுக்கள் ஓப்பன் ஆகுங்க. அப்ப என்ன ஆகணும்? ஜொல்லு நிறைய வரும். ஜொல்லுன்றது உமிழ் நீர். இந்த உமிழ் நீர் நல்லா இருக்கும். இந்த உமிழ் நீர் தான் உயிர் நீர். ஐயா சொன்ன மாதிரி இதை விளக்கும் போது அந்த உமிழ் நீர் அதிகமா சுரஞ்சுனாக்க நம்ம சாப்பிட்ற எல்லாமே ஜீரணமாகும். அது நல்லா சக்தியா உடம்புக்கு கன்வெர்ட் ஆகும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்படிதாங்க பல்லு விளக்கணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். ஒரு 5 நிமிஷம் வாயில் வச்சு அந்த எச்சல முழுங்கிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கலாம். ஒண்ணு இல்லை, கையை நல்லா கழுவிடலாம். இதுல பல் புடிஞ்சு இதுவும் கழுவிடலாம். அவ்வளவுதாங்க. நாக்கையும் கிளீன் பண்ணியாச்சு, பல்லையும் கிளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நாக்கு கிளீன் பண்ணலாம் வைக்கல, இந்த பல்லு கிளீன் பண்ண இந்த டான்சில் இருக்குல்ல,
இதுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சிலருக்கு பசு மாதிரி வரும், ஒரு சிலருக்கு ஸ்டோன் மாதிரி வரும், ஒரு சிலருக்கு துர்நாற்றமா இருக்கும், அதுவும் சரியாகும். அதனால இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அதனால பல் விளக்கத்தினால இவ்வளவு நன்மைகள் இருக்கு. முக்கியமா மூலிகை பல்பொடியில பல் விளக்குங்க. அது கிடைக்கலையா, உப்பு கறி ரெண்டுத்துலயும் சேர்த்து பல் விளக்குங்க. உப்பையும் கறியும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதெல்லாம் பல் விளக்குங்க, நல்லா இருப்பீங்க. எதிர்காலத்துல பெரிய நோய்கள் வராம தற்காத்துக் கொள்வதற்கும், நோய்கள் வராம உடம்ப பாதுகாக்கிறதுக்கும் இந்த பல் விளக்குற மூலம் மிகப்பெரிய உதவி உங்களுக்கு செய்யுன்றதை இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்ல ஆசைப்படுறேங்க. என்னங்க ஐயா, 2 பேரும் பள்ளி வரைக்காச்சு, நீ போய் சாப்பிட வேண்டியதான் பாக்கி. ஆமா ஐயா, இத வந்து நீங்க உங்களுடைய ஸ்டைல்ல சொல்லுங்க, இது விளக்குறதுனால என்னென்ன நன்மைகள். ஏன்னா நான் உங்களை பேச விடாம நான் பேசி நிக்கிறேன். ஆடிக்கிட்டு இருக்கிற பல்லு 4 நாள்ல நிக்கும். நீங்க புடிங்கி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பல்ல புடுங்கணும், அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்கு. 4 நாள்ல நிக்கும். அந்த அளவுக்கு இது நல்ல கிரிப் பண்ணுது. நீங்க வளர்க்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால அந்த பல் சொத்தையே சரி பண்ணும். ஆனா கேவிட்டி பல்லுல குழி விழுந்தா அதை வந்து சரி பண்ணாது. பூச்சி வராம பாத்துக்கோ. பூச்சி இருந்தாலும் சரி பண்ணோம், பூச்சி வராம பாத்துக்கோ, அது கேரண்டி. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்க பிரச்சனைகள், இந்த வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணும். நிறைய நீங்க அனுபவத்துல நான் சொல்றதை விட நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம சொன்ன வழிமுறையில அதை பயன்படுத்தணும். 2 முறை பிரஷ்ல வளர்க்குங்க, நல்லா வாய் கொப்பளிச்சிருங்க. 3-4 முறை தண்ணி விட்டுக்கிட்டு வாய் கொப்பிச்சிருங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு 3ஆவது முறை விரல்ல தேய்ச்சிட்டு 5 நிமிஷம் வச்சிருந்து கிடைக்கிற உமிழ்நீரை முழுங்குங்க. அதுக்கப்புறம் வாய் கொப்பிச்சிருங்க. இதை ரெகுலரா பண்ணுங்க. நீங்களே வந்து பேட்டி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் நீங்களே சொல்லுவீங்க. வாலண்டரியா வந்து அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அனுபவத்துல நிறைய நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்து அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வலி இருக்கு, பல்லு வலிக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை எடுத்து அந்த வலி இருக்கிற இடத்துல வச்சுட்டு பல்லை இறுக்கி பிடிச்சிக்கிங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. அந்த பல்லு வலி காணாமே போயிடும். சேலஞ்ச். என்ன நண்பர்களே, இதை விட உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. அதனால ஆளும் வேலும் பல்லு குருதி. பல்லுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கே அதுதான் உறுதி பண்ணது. அதனால உமிழ்நீர் உயிர்நீர். அந்த உமிழ்நீர் சுரக்கணும்னா இப்ப இருக்கிற பேஸ்ட் அரைச்செல்லாம் உமிழ்நீர் சுரக்க வைக்கவே முடியாது. அது என்ன நீங்க பண்ணாலே சுரக்காது. அதுல இருக்கிறது இன்னும் டேமேஜ் தான் ஆகும். அதனால உமிழ்நீர் சுரக்கணும்னா இயற்கையா மூலிகை இல்ல இயற்கையான ஆளும் வேலும் இதுதான் பல்ல இருக்கிற அந்த உமிழ்நீரை சுரக்க வைக்கும். உண்மைதானே ஐயா? உண்மைதாங்க. அதனால உமிழ்நீர் உடலுக்கு மட்டும் உயிர்நீர் இல்ல, நம்ம உடல்ல ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியத்திற்கும் அதுதான் உயிர்நீரும் கூட. அதனால இயற்கையான பல்பொடியில் பல் விளக்குங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.